ஏன்னா கிட்னி வந்து டோட்டலாக அதனுடைய தன்மை இழந்துருச்சு. ஓகே. அடுத்து பாடியில் வந்து கிமுலேட் ஆக தொடங்கிடும். எது வாட்டர் கிமுலேட் ஆக தொடங்கிடும். லங்ஸில் வாட்டர் ஏறிடும். லங்ஸில் வாட்டர் ஏறிச்சுன்னா இருமல் வர தொடங்கிடும். கபம் ஜாஸ்தியாகும். அப்புறம் அது நிமோனியா லெவல் அட்டாக் ஆகிறதுக்கு போயிடும். அந்த லங்ஸில் வந்து வாட்டர் அக்குமுலேஷன் ஆக ஆக அப்புறம் நிமோனியா லெவலுக்கு போயிடும். அப்புறம் அதுக்கும் ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து அதனுடைய தொடர்ச்சியான ஒவ்வொரு உடம்பு அடுத்தடுத்து பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும். அதுக்கு தான் இம்மிடியட்டாக நம்ம டயாலிசிஸ்ங்கிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த டயாலிசிஸ் ப்ராசஸ் எதுக்கு வருதுன்னா கிட்னிக்கு பதிலாக மிஷின் அதை அந்த வேலையை செய்யும். வெளியே இருக்கிற மிஷின் செய்யும். வெளியில் இருக்கிற மிஷினு இந்த கிட்னியினுடைய வேலையை அது செய்யும். இது வந்து முழுமையான தீர்வு கிடையாது. பட் டெம்பரரி அது மனிதன் வாழ்க்கைக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன். நெக்ஸ்ட் சொல்யூஷன் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது தான். ஓகே. ஏன்னா கிட்னி வந்து செயல் இழந்துருச்சுன்னா வேற ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணித்தாகணும். வேற ஒரு கிட்னியை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி மாற்றி வைக்கணும்.